எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திமுகவோடு கூட்டணி சேரணும்னு சொன்னாருங்க எடப்பாடி பழனிசாமின்னு சி வி சண்முகம் சொல்றாருங்க. நேத்துக்கு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலினும் மிதுன் பழனிசாமி ஒன்னா சந்திச்சாங்க எங்களை வீழ்த்த. எடப்பாடி பழனிசாமி சொன்னோம், உதயநிதியும் சந்திச்சாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரத்தை அமைச்சர் கொடுத்தாருன்னா நான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பேசுறது இந்த நொடியில் விட்டுறேன். கேள், இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசலை கொண்டு வந்தது உதயநிதி. ஏன்னா உதயநிதி என்ன சொன்னாராமா, விஜய் ஒரு தடவை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அவரை இறக்க முடியாது, அதுக்காக நம்ம எதிரி எடப்பாடி பழனிசாமி நம்ம சமாதானமா போகலாம், அவர் தலைமையில அதிமுக ஆட்சி அமைக்கிட்டோம் அப்படின்னு அதை ஸ்டாலின் இதை தயங்கி ஒத்துக்கொண்டதா நான் திடமா, உங்களுக்கு எப்படி இந்த சோர்ஸ் வருதோ அந்த சோர்ஸ் தான் எனக்கு தகவல் சொல்லிச்சு. அதை எடப்பாடி பழனிசாமி மறுதளிச்சார். அயோக்கியர்கள் இவங்க நோக்கம் முதல்ல திமுகவோட சேர்ந்து மந்திரி பதவி கிடைக்குமான்னு பார்த்தாங்க, திருமாவளவனை வச்சு மந்திரி பதவி வாங்கலாமான்னு பார்த்தாங்க, கிடைக்கல. அடுத்த நிமிஷம் மரியாதைக்குரிய விஜய்க்கு விலை போயிட்டாங்க. நீ விலை போகாம பொதுக்குழுவை கூட்டு எடப்பாடி பழனிசாமி சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டுருக்கியா? நீ ஒரு அதிமுக ஆதரவாளனா எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்குது. 2017 இருந்து தொடர் தோல்வி இந்த கட்சி அப்படிங்கிற 11 தோல்வி 99 தோல்வி வாங்கிட்டு இருக்க ராகுல் காந்தி அவனை பத்தி பேச மாட்டீங்க. இன்னும் 1 அடிச்சா செஞ்சுரி. எடப்பாடி அவரோட போட்டி போடுறாரு கூட வச்சுக்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. விஜய்க்கு போய் கொடி பிடிச்சி அண்ணன் விஜய் வாழ்க வாழ்கன்னு சொன்னா எப்படியா உன் கட்சி பலம் சேர்த்தோம்? தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊத்துறேன்றாரு விஜய். தவிச்ச வாய்க்கு நேத்து விஜய் தண்ணி ஊத்துறாரா? பால் ஊத்திட்டு போயிருங்க இருக்கு. எத்தனை புரட்சி தலைவர்கள் கண்டெடுத்த கட்சியை நேத்து விஜய் ஏண்டா சோரம் போறதுக்கு வேற காரணம் இல்லையா அவங்களுக்கு? பெரிய பிரச்சனையா இருக்கு. பயந்துகிட்டு இருந்தானுங்க, ஜெயலலிதா அம்மாவை கண்டு பயந்துட்டு இருந்தான். பழனிசாமி நேத்து வரைக்கும் பக்கத்துல தான் நீ உட்கார்ந்து இருந்தேங்கிறது இவங்களுக்கு அந்த ஏத்துக்கக்கூடிய மனசு இல்ல. பன்னீர்செல்வத்துக்கு தான் பிரச்சனை. சாதாரண கோமணம் கட்டின விவசாயி இந்த இடத்துக்கு போறப்ப பிரச்சனை தான். அதிமுகவோட உயிர் பிரச்சனையே இதுதான். விஜய்ங்கிற 2.0க்கு எதிராக ஒரு ஆன்டி தீசிஸா ஒரு தேசிய கட்சி பாஜக வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். தமிழக அரசியல் களத்திற்கும் தமிழக பாஜகவிற்கும் அண்ணாமலை ஒரு தவிர்க்கப்பட முடியாத நபர். அண்ணாமலையை தனிப்பட்ட ஒரு தலைவராக போட்டாங்கன்னா எழுதி வச்சுங்க, 2031 களம் மரியாதைக்குரிய விஜயா, உதயநிதியா, அண்ணாமலையா. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஆதரவாளர் திரு வக்கீல் மணிகண்டன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்றேன். சரி, என்ன அப்படியே வச்சு செய்வீங்க? இன்னைக்கு எதுவும் வச்சு செய்யலாம், வச்சுதான் செய்வீங்க. எதிர்பார்த்துட்டு தான் வந்தேன் காலையில கிளம்புறப்ப. நீங்க வச்சு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நான் சில பேரை வச்சு செய்யணும். அதை செஞ்சு செய்யறதுக்கு மட்டும் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. நாவிதர், குயவர் அப்படின்னு இந்த ஜாதி பேர்லாம் சொல்லி திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது. கோல்கேட் போட்டு ஒட்டி இருக்குது, கம்மு போட்டு ஒட்டி இருக்குது, பசை போட்டு ஒட்டி இருக்குது. 210க்கு மேலே சீட்டு அவங்க வெல்லுவாங்க. ஸ்டாலின் கருணாநிதி விஞ்சிட்டார் அப்படின்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு தெரிஞ்சவங்க பார்த்தீங்களா? தம்பி நீ எங்கேயா பார்த்தியாப்பா? அவர் இருந்தா சொல்லுங்க. போன் ஆனையிலேருந்து எடப்பாடி கூட அப்படிதான் சொல்லியிருந்தாரு, 210 தொகுதியில வெற்றி பெறுவாரு. அவர் ஒரு அரசியல், அவர் சொம்படிக்கல. அவர் கட்சியுடைய தலைவரா அங்கேயும் தான் போயிடுச்சு. இல்ல சார், நீங்க ஒருத்தர் குறி வச்சு தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல சார், தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு 89,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சது. அதிமுகவிற்கு தோல்வி, படுதோல்வி. நான் ஒன்றும் மறைக்கல. எடப்பாடி பழனிசாமி தலைமையை மக்கள் ஏத்துக்கல. இங்க என்ன ஆச்சு? இப்ப கேமரா அப்படியே அறிவாலயம் பக்கம் கொடுப்பா. அவங்கதான் இன்னைக்கு எதிர்கட்சி. ஆப்பிரிக்க மாடல், அவங்கதான் எதிர்கட்சி மாடல். ஒன்றிணைவோம் வா, வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு தலை தெரியாது. தலைக்கு மேல இன்னைக்கு யாரு எதிர்கட்சி சார்? இல்ல எதிர்கட்சி வெக்கமா இல்லையா? 133 சீட்டு போன தடவை ஜெயிச்சுட்டு ஒன்றிணைவோம் வா. கருமாந்திரை அளவு அறிவாலயம் பக்கம் ஒருத்தம் போக முடியாது போன 2 மாசமா. எவன் போனாலும் ஒரு துண்டை தூக்கி போட்டு வா பக்கத்துல இருந்து கூட்டணி அப்படின்னு சேர்த்துட்டு 27 கட்சி கூட்டணி வச்சுட்டு நிறுத்தி போன தடவை நீ திமுக தோத்துருச்சு, அதிமுகவும் தோத்துருச்சு. தோத்து போச்சியா? ஒரு காலத்துல திமுக
இல்ல, நான் கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு புரியும் சார். அதிமுக படுதோல்வி. ஒரு காலத்துல திமுக வேண்டாம்னா அதிமுகவை தேர்ந்தெடுப்பாங்க, அதிமுக வேண்டாம்னா திமுகவை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னைக்கு யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? மக்கள் அதிமுக வேணான்னு இருக்காங்க மக்கள். ஏற்கனவே எதிர்க்கட்சியா இருந்த மக்கள் இப்ப அதிமுக இன்னும் எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்துக்கும் கொஞ்சம் கீழே தள்ளிட்டாங்க. போதுமா? ஒன்றிணைவோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். ஒண்ணு திமுக வேணாம்னா அதிமுக, அதிமுக வேணாம்னா திமுக, திமுக வேணாம்னா யாரை கொண்டு வந்திருக்கணும்? அதிமுக கொண்டு வந்திருக்கணும். கொஞ்சம் கூட குறையில அவங்களுக்கு இன்னும் பழைய விசுவாசம். சரி, நீங்க பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? நான் ஒரு பேலன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட் சார். நான் வந்து ஒரு சமநிலையான பத்திரிகையாளர். சரியா? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? குதிரைக்கு கொம்புகள் ஒன்றா இரண்டா என்பது என் கேள்வி. சரி, உண்டா இல்லையா என்பதல்ல. குதிரைக்கு கொம்பு ஒன்னா ரெண்டா? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? எப்பவுமே ஒரே ஏற்பாடு தான். என்ன ஏற்பாடு? பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாடு ஒரே ஏற்பாடு தான் சார். அது என்ன நீங்க ஏதோ பொடி வச்சு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு? மத்தியான சாப்பாட்டுக்கு தான் பொடி வச்சுக்குவேன். பொடி எல்லாம் வைக்கல. பொடி போடுற பழக்கம் இல்ல. பழைய ஏற்பாடுன்னா அறிவாலயம், புதிய ஏற்பாடுனா பனையூர். அதான் சொன்னேன். திமுகவோட 2.0 பத்திரிகையாளனுக்கு என்ன சார்? ஒரு கருத்தை பேசிவிட்டு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அடுத்த சப்ஜெக்ட். ஒரு நிமிஷம் நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். இதை மட்டும் ஒரே கரெக்டா 30 செகண்ட் எண்ணிக்கிங்க. அதிமுகவிற்கு படுதோல்வி. ஒன்றிணைவோம், வா வெல்வோம் ஒன்றாக, நான் முதல்வன், அதுக்கப்புறம் என் பையன் முதல்வன், என் பேர முதல்வன், தமிழகத்தை ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டேன், தலைக்கு மேல வேற ஏதோ நீட்டி இருக்கிற ஒன்ன வந்து வச்சு செஞ்சான் அந்த விகே. எப்படிதான்? யாரு? விஎஸ் பாபு வச்சு செஞ்சான். சரி, இங்க என்ன வாழுது? இங்க என்ன வாழுது? இல்ல சார், நீங்க என்ன மொழியில பேசுறீங்களோ அதே மொழியில தான் நான் கேள்வி கேட்கிறேன். முதலமைச்சர் தோத்து போயிருக்கிறாரு, அத பேசு. உனக்கு என்ன பழைய ஏற்பாடு, பழைய விசுவாசம் போல பார். மானம் கெட்டு போய் ஆப்பிரிக்க மாடல், ஐரோப்பா மாடல், அந்த இன்னொரு பூவான யாரு, அந்த தமிழன் பிரசன்னாவா, ஆப்பிரிக்காவில் ஒருமையில வேண்டாம். மணிகண்டன். திமுக தோத்துதுங்கிற சந்தோஷத்தோட இந்த தீய சக்தி, கருமாந்திர சக்தி, அழிவு சக்தி, இந்திய தேசியத்திற்கு எதிரான சக்தி சொந்த தொகுதியிலேயே மானம் கெட்டு ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்கிறாங்க மக்கள். அந்த விதத்துல தமிழக மக்களை கரங்கூப்பி வணங்குறியா? ஒளிந்தது திமுக, அழிந்தது திமுக. நான் நாட்டையே சுத்தம் பண்ணு, தமிழ்நாடே சுத்தமாயிடுச்சு. நீங்க தோத்து போயிட்டீங்க. நீங்க ஆதரிக்கும் அதிமுக நீங்க உடைஞ்சு கிடக்குது, ரெண்டா உடைஞ்சு கிடக்குது. மரியாதை திமுகவோடு கூட்டணி சேரணும்னு சொன்னாருங்க எடப்பாடி பழனிசாமின்னு சிவி சண்முகம் சொல்றாரு. மரியாதைக்கு சிவி சண்முகம் சொல்றாருங்க. நேத்துக்கு ஆதவர்ஜுனா சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலினும் மிதுன் பழனிசாமி ஒன்னா சந்திச்சாங்க, இதெல்லாம் நடந்தது, எங்களை வீழ்த்த எங்களுக்கு எதிராக கூட்டணி போட்டாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஆதன் டிவி இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க சார். தெரியல, கொஞ்சம் யோசிக்கிற டைம் கொடு. ஆதன் டிவி வாயிலாக மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஒரு புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். முதல்வரே, இந்த நாடு உங்ககிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்க்குது. எப்படி ஒரு புதிய வழியில வந்து புதிய ட்ரெஸ் கோடை கண்டுபிடிச்சு வந்திருக்கிறீங்களோ, உங்க ஆட்சியும் அந்த மாதிரி நிலை பெறணும் அப்படின்னு வாழ்த்துறேன். யாரு நைட்டு 9 மணிக்கு மேல ஒரு காலையிலயும் இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரே ஆளா இருப்பியா இல்ல வெவ்வேறு ஆளா இருப்பியா? நீ யார சொல்றீங்க சார்? உங்களை கேக்குற பாஸ். இல்ல, நீங்க என்னவா இருக்கீங்க? எந்த வாய்டா பேசு? ஒருமையில யாரையும் விழிக்க வேண்டாம். யார சொல்றீங்க? சிவி சண்முகத்தியா? போன வாரம் எங்கள் சின்னம்மா 9 மணிக்கு மேல எண்ணத்தை ஊத்திக்கிட்டு வந்தானோ தெரியல. அடுத்த நாள் எங்கள் தினகரன், அப்புறம் ஒளிக, அப்புறம் பன்னீர்செல்வம், அப்புறம் பழனிசாமி, இப்ப விஜய்சாமி. நாளைக்கு எவரும் பதவி கொடுக்கலன்னா போட்டுக்கிட்டு வந்து விஜய் என்ன பேசு. அந்த ஆளுக்கு அரசியல் ஈனம் பொழப்பு இவெல்லாம் அம்மா அதான் அந்த அம்மா அடக்கி வச்சிருந்தது. இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து அந்த அம்மா இதுக்கு தான் அடக்கி வச்சிருந்தது. கொலை துரோகி. நான் ஒரே சார், அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சார். குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன். தனிமனித தாக்குதல்ல ஈடுபடாதீங்க. தனிமனித தாக்குதல்ல யாரையும் ஈடுபடாதீங்க. இல்ல, நீங்க ஒருமையில பேச சார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க சார். ஸ்டேட்மெண்ட் அதே ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு ஆதவர்ஜுனாவும் சொல்றாரு. காலையில 9 மணிக்கு விட்டானா நைட் 9 மணிக்கு ஆதவர்ஜுனா சொல்றாரு. எத்தனை மணிக்கு ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்லிருக்காரு. நான் கேட்டது நீ சொன்னால காலையில 9 மணிக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டானா நைட்டா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க. காலையில அம்பியா இருப்போம், நைட் ஆனா அண்ணி நாய் போயிரும் 9 மணிக்கு. நீங்க எல்லாரையும் ஒருமையில தான் விழிப்பீங்களா? நான் கேக்குறது திரு இபிஎஸ் சார்ந்தவர்களையும் இப்படி ஒருமையில விழிச்சா அது நல்லா இருக்குமா? ஒரு விவாதத்தை நீங்க மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் சிவி சண்முகம் காலையில 9 மணிக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டாரா நைட் 9? காலையில 9 மணிக்கும் பேசினார், ராத்திரி 9 மணிக்கும் பேசினார். 2 நேரமும் பேசினார். சரி, அப்ப தெளிவா இருக்கும். அப்ப என்ன விஷயம்? அவரை கட்சியை விட்டு நீக்கின உடனே நீக்கினார்ல எடப்பாடி பழனிசாமி, அப்பவும் பேசினார், இப்படிதான் பேசினார், இதான் சொன்னார். சத்தியம் விட்டு சொல்றேன், சத்தியம் வச்சு என் பிள்ளைங்க எல்லாம் என்ன, என் பிள்ளைங்க மேல சத்தியம் வச்சு சொல்றாரு அவரு. ஒரே பாத்தீங்களா? என்ன ஒரு நிமிஷம் பேச அளவு கேள்வி கேட்டு முடிச்சிட்டீங்களா? முதல் விஷயம், அதிமுக போய் திமுகவுடைய ஆதரவு, என்ன தயவு செஞ்சு குறுக்கிடாம ஒரு நிமிஷம், நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். திமுகவுடைய ஆதரவுல ஆட்சி அமைச்சதுன்னா
கொலை துரோகம். அதிமுக காரன் கழுத்தெடுத்துக்கிட்டு செத்து போயிருப்பான். அதிமுகவுக்குன்னு ஒரு கொள்கையும் கிடையாது. திமுகவை தீவிரமா சாவுற வரைக்கும் எதுக்குறது அதிமுக. ஆனா இப்படி பண்ணிருக்காரு EPS. இவன் பெரிய யோக்கியம். இவன் சொன்னத நம்பிக்கையா? ஐயா அதுக்கு அடுத்த நாள் நீங்க ஒருமையில பேசாம இந்த பேட்டியை தொடர்றதுன்னா நம்ம பேசலாம், இல்லன்னா நம்ம பேட்டியை நிறுத்திக்கலாம். சரி இருமையில பேசலாமா? இருமையில சார் ஏன் சார் உங்களுக்கு ஒரு பண்பா பேசுங்க சார், நீங்க ஒரு வக்கீல் சார். இல்ல நான் கேட்கறேன், உனக்கு எத்தனை நான் கேட்கறேன். மரியாதைக்குரிய அண்ணன் CV சண்முகம் என்னோட வயசுல மூத்தவர், பெரிய அட்வொகேட், அமைச்சரா இருந்தவர். உனக்கு அந்த 5 வருஷத்துல எத்தனை தலைவர்? ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கள் அம்மா சின்னம்மா, அதுக்கப்புறம் அண்ணன் தினகரன், அப்புறம் பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம், பழனிசாமி, இப்ப விஜய்சாமி. எத்தனை தலைவர் உனக்கு? என்ன நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன் சார். அதுக்குன்னு துரோகம் திமுகவோட கை கோர்க்கணும்னா அவர் எப்படி ஒத்துப்பாரு? யாரு முதல்ல யார் சொன்னா? அவர்தான் சொல்றாரு, எடப்பாடி தான் சொன்னாரு. நாங்கெல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டோம். 2 பிள்ளைங்கள ஒரு அரசியல்வாதி முதல்ல வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் இழுக்கக்கூடாது. அது தரந்தாழ்ந்த பேச்சு. அதே அந்த நான் ஏத்துக்கிறேன். இது நான் வாதத்துக்கு நீ கேட்ட வாதத்துக்கு பின்னாடி அந்த 2 பிள்ளைங்க மேலேயும் மரியாதைக்குரிய அண்ணன் CV சண்முகத்தை சத்தியம் பண்ண சொல்லுங்க. நாங்கள் ஒருபோதும் எக்காரணம் கொண்டு இந்த 5 ஆண்டுகளுக்கு நாங்க விஜயோட சேர்ந்து மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய ஆட்சியில பங்கு பெற மாட்டோம், வாரியம் கேட்க மாட்டோம். இந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிக்கும் விதமாக நாங்க வெளியில இருந்து தான் ஆதரவு தரேன்னு சொல்லுங்க. பழனிசாமி அடுத்த நிமிஷம் அவுட். இப்ப சொல்லுங்க, அந்த 2 பிள்ளை மேல வேண்டி சொல்லுங்க. பழனிசாமியோடைய தலைமை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டுமா? நிச்சயமா உட்படுத்த வேண்டும். நீ யோகியனா இருந்தா என்ன பண்ணிருக்குன்னா, கட்சி தோத்த 3வது நாளே முதல்ல என்ன முயற்சி பண்ணாங்க? நான் நடந்தது எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரியும், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். மக்கள் எது உண்மைன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி ஒரு முயற்சி முதல்ல யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அவன் அதிமுக காரணம் இல்லை. அப்படி ஒரு முயற்சி யாருடைய மனசுலயா தோணி இருந்ததுன்னா அந்த அம்மா புரண்டு படுத்திருப்பாங்க. இந்த சமாதியில எம்ஜிஆர் முகத்தை தொப்பி எடுத்து இப்படி மூஞ்ச வச்சு மூடி இருந்திருப்பாரு. அசிங்கம், அவமானம். கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? ஊரெல்லாம் பொண்ணு பார்த்தேன், மாமச்சனை வீட்டுல பார்த்தேன், சொந்தக்காரன் எல்லாம் பார்த்தேன், எங்கேயும் பார்த்தேன், பொண்ணு கிடைக்கல, அதனால சின்னாயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி அருவருக்கத்தக்க செயல். அந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னோடனே முதல்ல அவர் மறுதளிச்சார், வேண்டாம். திரு உதயநிதியும் மிதுனும் ஒன்னா பார்த்ததா சந்திச்சதா சொல்றாங்க. நியூஸ் குடியாலாம் சார். ஆதவர்ஜுனா சொல்றாரு சார். அமைச்சர் ஆதவர்ஜுனா போட்டோ வெளியிட சொல்லு. உளவுத்துறை அவன் கையில வந்திருக்கும்ல, அன்னைக்கு அமைச்சர் இல்ல ஆதவர்ஜுனா. சரியா, போலீஸ் எப்பயே கிட்டத்தட்ட வந்திருக்கும்ல. ஒரு போட்டோ மிதுன் பழனிசாமி திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னோம் உதயநிதியை சந்திச்சாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரத்தை அமைச்சர் கொடுத்தாருன்னா நான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பேசுறது இந்த நொடியில விட்டுறேன். கேள், உனக்கு தான் நம்பர் வச்சிருப்பேன், அமைச்சரோட நம்பர். பொது வெளியில திரு ஆதவோட நம்பர் எல்லாம் இருக்கு. நான் அவர் பேசினதை நான் கேள்வியா வைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், அதனால நான் அவரை திறந்தாழ்ந்து பேச விரும்பல. மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களே, நீங்க இப்போ ஒரு பொறுப்புள்ள அமைச்சர். நீங்க வெளியில விடுற டெலிவரி பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கண்ணியத்தோடய ரொம்ப நடுநிலையோடு இருக்கணும். அப்படி சந்திச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி சிரிக்க விட்டுறலாம். அந்த போட்டோவை மட்டும் வெளியிடுங்க. ஆதவ் சொல்றதை கூட நீங்க நம்ப மாட்டீங்க. ஐயா எடப்பாடியோடு உடன் இருந்தவர்கள் தானே CV சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் எல்லோருமே. என்ன கோர்வையா நான் விஷயத்த பேச விட மாட்டேங்கிறீங்க? இல்ல இதுதான் கேள்விங்க. இப்படி ஒரு ப்ரொபோசல் இவங்க கொண்டு வச்ச உடனே எடப்பாடி பழனிசாமி, ஏப்பா நம்ம ஜென்ம எதிரி திமுகவோட சேர்ந்து அதெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் அதை மறுதளிச்சார். 2வது என்ன பண்றாங்கன்னா, இதுவும் திமுக பக்கம் இருந்த ப்ரொபோசல் தான். என்ன பண்றாங்க? திருமாவளவனை முதலமைச்சர் ஆகிட்டு நாம அந்த மந்திரி சபையில் நம்ம பங்கேற்கலாம்னு சொன்ன உடனே, ஏப்பா நாம 53 வருஷத்துல 32 வருஷம் ஆண்ட கட்சி, நேத்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு விஜய், அவரு பின்னாடியா போய் நம்ம நிக்கிறது வேண்டாம். நாம எப்படி 5 வருஷம் ஸ்டாலின் எடுத்தோமோ அந்த மாதிரி விஜய் எடுத்து அரசியல் பண்ணுவோன்னு 2வது இதுவும் பிளான் பிளாப் ஆன உடனே. இல்ல 2வது பிளானை ஏன் ஒத்துக்கல திரு EPS அவர்கள்? எப்படி ஒத்துக்க முடியுங்க? ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இந்த நாட்டின் முதல்வரா வர்றதை நம்ம அங்கீகரித்திருக்கணுமா இல்லையா? யாரோட சேர்ந்து? கேள்வி அங்கதான் இருக்குது. இன்னைக்கு எல்லாம் நடிக்கிறாங்களா உத்தம புத்திரன் யோகிய சித்தர்கள் நடிக்கிறாங்களே. முதல்ல திமுகவோட நேரடியா சேர்ந்து மந்திரி ஆக முடியுமான்னு முயற்சி பண்ணானுங்க இந்த யோகியனுங்க எல்லாமே. முடியாதுன்னு அதிர்ச்சிக்குள்ளான. இருங்க சார், 4ஆம் தேதி ரிசல்ட் சார். 4ஆம் தேதி இரவு 5ஆம் தேதியோ எனக்கு போன் வருது. திடீர்னு முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் பேசுறாங்க. இவங்க எல்லையில் வராங்க, என்ன விஷயம் எல்லாம் நம்ம நீங்க உங்களுக்கான போர்ட்போலியோ கிடைக்கும், உங்களுக்கான அமைச்சருக்காக என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு CV சண்முகம் அதிர்ச்சி அடைந்ததா சொல்றாரு. அதிர்ச்சி அடைஞ்சாரு. காலையில பார்த்தா EPS போன் பண்ணி சொல்றாரா, இந்த மாதிரி போய் படுக்க சொல்லு, போற இடத்துக்கு போயிடலாம். அதிர்ச்சி அடைஞ்சு நெஞ்சுவலி அப்போலோல படுக்க சொல்லு, நேரா டிக்கெட். பொய் பித்தலாட்டம். நீ சட்டம் படிச்ச அமைச்சரா? நான் இதை கேட்கிறேன். நான் நேரடியா இன்னைக்கு ஆதன் TV மூலமா குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்தது உதயநிதி. ஏன்னா உதயநிதி என்ன சொன்னாராமா, விஜய் ஒரு தடவை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவரை இறக்க முடியாது, அதுக்காக நம்ம எதிரி எடப்பாடி பழனிசாமி நம்ம சமாதானமா போலாம், அவர் தலைமையில அதிமுக ஆட்சி அமைக்கிட்டோம்
அப்படின்னு அதை ஸ்டாலின் இதை தயங்கி ஒத்துக்கொண்டதா நான் திடமா உங்களுக்கு எப்படி இந்த சோர்ஸ் வருதோ அந்த சோர்ஸ் தான் எனக்கு தகவல் சொல்லிச்சு. அதை எடப்பாடி பழனிசாமி மறுதளிச்சார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைக்கு அவர் ஒரு தலித்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திமுகவோட சேர்ந்தோம் அப்படின்னாவே நம்மளோட இது அடிபட்டு போயிடும். இன்னும் ஒரு 5 வருஷம் எப்படி ஸ்டாலின் ஏற்று அரசியல் பண்ணணுமோ அந்த மாதிரி விஜய் ஏற்று பண்ணலாங்கிறப்ப இவங்களுக்கு எல்லாம் அறிவிப்பு தாங்க முடியல. ஏற்கனவே இல்ல சார், திமுக அதிமுக சேருதுன்னு சொன்ன ஒரு செய்தி வந்த போதே இதை முதலில் மறுத்திருக்க வேண்டியவர் இபிஎஸ் தானே. என்னங்க இது, இந்த மாதிரி செய்தி எல்லாம் ஏங்க இப்படி போடுறீங்க? அதிமுக எப்படிங்க திமுகவோட சேரும்? உதவி செய்யும் கேட்டிருக்க வேண்டியவர் இபிஎஸ் தானே. ஏன் மௌனமா இருந்தாரு? ஏன் அமைதியா இருந்தாரு? சார் பதில் சொல்லணும் சார். வதந்தியை பார்த்து வாந்தி எடுக்க சொல்றீங்களா எடப்பாடி? இது என்னங்க இது? அது வதந்திங்க. அவர் அளவுல அது அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் சார். முதல்ல எதுக்குமே இறங்கி வர மாட்டாரா? எதுக்குமே பேச மாட்டாரா? அதுக்கு என்ன பேசுங்க எடப்பாடி? இருங்க, நேத்துக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் வீடியோ போட்டாரா இல்லையா? எவனும் அங்க வந்து தலைமை ஏத்து கேள்வி கேட்க மாட்டான். அந்த தைரியத்துல சொல்றது. எவனும் அங்க கேள்வி கேட்க இபிஎஸ் சொல்லணும்ல. அஜாதி ராஜ குடும்பம், அது ராஜ மார்த்தாண்ட குடும்பம். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி அங்க கூட பொறுப்பேற்கிறாங்க. இங்க குடும்ப கட்சியா மாறிடுச்சுன்றாங்க. சொல்றேன். சி.வி. சண்முகம் சொல்றாரு. ஒரு கேள்விதான். அதான் தமிழ்நாட்டுல இந்தியாவுல எந்த கட்சியிலும் இல்லாத பிரச்சனை இந்த அதிமுக. ஒன்னே ஒண்ணு தயவு செஞ்சு எனக்கு ஒரு நிமிஷம் குறுக்கிட. பாஜகவோ கம்யூனிஸ்டோ சித்தாந்த கட்சிகள், அதுல ஒரு வாஜ்பாய் வருவார், அவங்களுக்கு பிளஸ் ஒரு மோடி வருவார், பிளஸ் கம்யூனிஸ்ட் பக்கத்துல இருக்குது அந்த ஆபீஸுக்கு பாத்தீங்கன்னா அவங்க சித்தாந்த இது. மீதி இருக்கிற அத்தனை மாநில கட்சிகளையும் எடுத்துங்க. கருணாநிதி கட்சி, பரூக் அப்துல்லா கட்சி, முலாயம் சிங் கட்சி, லாலு பிரசாத் கட்சி, இந்த ரெட்டி கட்சி எல்லாம் எடப்பாடி அதிமுக. நான் சொல்ல, சி.வி. சண்முகம் சொல்றாரு. என்ன பேச மகன் ஒரு பக்கம் பேசுறாரு. சேர்ந்தது இல்ல, அதான் பிரச்சனை நான் சொல்ல வரேன். இவங்களுக்கு எல்லாம் மன்னன் உயிரோட இருக்கிறப்ப இளவரசனை தயார் பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. அந்த கட்சியில பவர் ஷிஃப்ட் இங்கேயுமே அப்படிதான் இருக்குன்னாங்களே. ஆனா இதுல சிவிஎஸ் சொல்றாரு சார், சி.வி. சண்முகம் சொல்றாரு. அதிமுக இந்த பேரழிவுகளை சந்திக்கிறதுக்கெல்லாம் காரணம் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன், அம்மா ஜெயலலிதாவும் தான். இபிஎஸ் இல்லையா? நீங்க பழிய கொண்டு போய் அவங்க மேல போடுறீங்க. அவங்க இருந்த போது கரெக்டா இருந்தா வித்தியாசம் சொல்லுங்க. என்ன விஷயம்? என்னத்தையாவது சொல்ல வேண்டியது இல்ல என்னத்தையாவது இல்ல. இந்த கட்சியை, அதாவது திரையுலகில் மிக பிரபலமா இருந்த புரட்சி தலைவர் அரசியல் அனுபவம் ஒரு 15 வருஷத்தோட வச்சு ஆரம்பிக்கிறப்ப அவர் பின்னாடி ஒரு ஒளிவட்டம், மிகப்பெரிய நடிகருங்கிற ஒளிவட்டம். அன்னைக்கு திரையில அவரை பார்த்து அதை அப்படியே நிஜம்னு நம்பின ரசிகர் கூட்டம் அவருடைய தொண்டர்களா மாறினாங்க. அதே திரையில இருந்து அம்மா வந்தப்ப அவங்க பின்னாடி இந்த ஒளிவட்டம் இருந்ததுனால எல்லாருமே அவங்க கிட்ட இயல்பா என்ன பண்ணா, ஒரு பயம் கலந்த மரியாதை, அவங்க சொன்னதை கேட்டு பணிஞ்சு போனான். என்ன பிரச்சனைனா, அந்த 2 தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் சுத்தி அந்த நட்சத்திரங்கள் இல்ல நூறு. அதுதான் சொல்ல வரேன், என்ன பேச விடுங்கிறேன். நேத்து வரைக்கும் நம்ம பக்கத்துல உட்காந்துருந்த பழனிசாமி தானே, முந்தா நாள் வரைக்கும் நம்ம பக்கத்துக்கு கீழே இருந்த பன்னீர்செல்வம் தானே அப்படின்னு தொண்டர்கள் ஏத்துக்கிறான். எடப்பாடி பழனிசாமி ரெட்டல் இருக்கிற இடத்த ஏத்துக்கிறான். 2ஆம் கட்ட தலைவர்கள். ஏன்னா 2011 எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா பதவியேற்கிறப்ப அவரோட சீனியாரிட்டி 33வது அமைச்சரவையில. அப்ப அவர் படிப்படியா மேல வந்தப்ப நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்த பழனிசாமி தானே இந்த 2ஆம் நிலை தலைவர்களால ஏத்துக்க முடியல. இதனாலதான் பன்னீர்செல்வத்தை யாரையா வெளியேற்ற சொன்னா? சசிகலாவை வெளியேற்ற சொன்னது இதே சி.வி. சண்முகம் தானே, இதே தங்கமணி வேலுமணி தானே சொன்னாங்க. அன்னைக்கு அவங்கள சொன்னாங்க. தினகரன் அவங்க தான் வெளியேற்ற சொன்னாங்க. பன்னீர் எல்லாம் நடந்தது உண்மை சார். அதுக்கு பிறகு நடந்தது, இடையில் நடந்தது ஒண்ணுன்னா நான் கேள்வி கேட்டா அப்பதான் சார் நீ கேட்டதுக்கு சொல்லிடுறேன். நீங்க எடப்பாடி ஆதரவாளராகவே இருங்க. இல்ல நான் எடப்பாடி ஆதரவாளர். நான் ஒண்ணே கேட்கறேன், இந்த ஒரு நிமிஷம் மட்டும் கரெக்டா என்ன பேச விடுங்க. தோல்வி ஏற்பட்டுச்சா? மிகப்பெரிய தோல்வி. அதிமுக 2 முறை எப்பயுமே ஆட்சியில இருந்து இப்படி உட்கார்ந்தது இல்ல. நீங்க உண்மையான இந்த கட்சிக்காக பாடுபட்டு ஸ்கூல் வாத்தியார் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா வேலுமணி 6ஆம் கிளாஸ் வாத்தியாரா இருந்திருப்பார், எம்ஏ பிஎட் நம்ம படிச்சிருக்கிறாரு, இல்ல 10ஆம் கிளாஸ் வாத்தியாரா இருந்திருப்பார். இன்னைக்கு இவ்வளவு வேலுமணி, இவ்வளவு பணம், பகட்டு, பொருள், பதவி, வேலுமணிங்கிற பேரு, சி.வி. சண்முகத்துக்கு பேரெல்லாம் கிடைச்சது அப்படின்னா இந்த கட்சி மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா 5ஆம் தேதி ரிசல்ட் வந்தப்பயே கூட்டு பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட மாட்டேன்றாரு. யாரு சொன்னாங்களா? அயோக்கியர்கள். இவங்க நோக்கம் முதல்ல திமுகவோட சேர்ந்து மந்திரி பதவி கிடைக்குமான்னு பார்த்தாங்க. திருமாவளவனை வச்சு மந்திரி பதவி வாங்கலாமான்னு பார்த்தாங்க, கிடைக்கல. அடுத்த நிமிஷம் மரியாதைக்குரிய விஜய்கிட்ட விலை போயிட்டாங்க. நீ விலை போகாம பொதுக்குழுவை கூட்டு, ஏன் கட்சி இப்படி தோத்துதுன்னு இவங்க எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சிக்கல் இல்ல சார். எம்எல்ஏக்கள் பதில் சொல்ல வேண்டி இருந்திருக்கும். இல்ல எம்எல்ஏக்கள் கூட்டமோ மாவட்ட செயலாளர்கள் கூட்டமோ இத கூட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டி பேசுறாரு எல்லாரையும். அதுக்கு தனி குழு போட்டார். ஏன் தோத்தோன்னு ஆய்வு செய்யறாங்க. கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு? விஜயை எதிர்த்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னதை மீறி விஜய்க்கு போய் விசுவாசத்தை காமிச்சு ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழுவை கூட்டணும்னு சொல்றதுலயே உன்னோட அயோக்கியத்தனம் போன குட்டி வெளியே வந்துருச்சா? நீ விஜய் ஆதரிக்காம
பொதுக்குழு உடனடியாக கூட்டுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களேன்னு சொல்லி ஒரு வாரத்துல பொதுக்குழுல ஏன் தோத்தன்னு நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்க பழனிசாமி அவர்கள்னு இவர் திருப்பி கேட்டிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சங்கடத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒருவேளை பதவி இறங்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு. சார் எப்பவுமே ஒரு நிமிஷம், அங்கதான் சொல்றாங்க நோக்கத்தை புரிஞ்சுங்கன்னு. ஒரு கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் போட்ட முடிவுக்கு எதிராக விஜய் கிட்ட போய் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு ஆதரவை தெரிவிச்சுட்டு என்ன ஆதரவும் இல்ல. நீங்க இது எப்படியா திமுகவோட போன அந்த கட்சி வாழ்ந்து நீங்க மத்தவங்களை ஒருமையில பேசுற மாதிரி என்னையும் வாயா போயான்றீங்க. திரு மாதேஷ் ஐயா அவர்களே, ஸ்ரீமான் மாதேஷ் அவர்களே, உங்களை நான் பணிந்து மன்றாடி கேட்பது என்றால் திமுக பின்னாடி போயிருந்தா அதிமுக அழிஞ்சிருக்குமா அழிஞ்சிருக்காதா? அழிஞ்சிருக்காதா? பதில் சொல்லு. நான் சொல்லல, இந்த பேரெல்லாம் இப்ப அடிபடுது, வெளியே வர்றது. சிபிஎஸ் என்ன சொன்னா, திமுக எங்களுடைய கொள்கை எதிரின்னு. அம்மா நான் நைட்டு கனவுல வந்து விஜய்க்கு போய் கொடி பிடின்னு சொல்லிச்சா? இப்படி ஒரு அரசியல் பொழப்பு தேவை. சிவி சண்முகம் உங்கள்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்குது, நல்லா சம்பாரிச்சு, வேலுமணி நல்லா கோயம்புத்தூரே வளைச்சு போட்டு, இன்னும் என்னதான் வேணும் சார்? தொடர் தோல்விகளில் இருக்கிற ஒரு கட்சியை, உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய உண்மையான மனக்குமுறல் அதிமுக தோத்து போச்சு, தோல்வியில இருந்து இந்த கட்சியை மீட்க வேண்டும் அப்படின்னா விஜய நீ பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி நீ ஓட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டுருக்கியா? நீ அங்க வேலை போயிட்டீங்கன்னு கேள்வி கேட்கல. தொடர் பொட்டி பொட்டியா வரும். பொதுக்குழு பொதுக்குழு காசு கொடுத்து அந்த கட்சியை உடைக்க சொல்லுவேன். ஒரு நிறுவனமோ அம்மாவை படுபாவிகள் விடுங்க, ஒரு பெத்த அம்மாவை தலையில கல்ல தூக்கி போட்ட படுபாவிங்க. ஒரு நிறுவனம், ஒரு கட்சி நல்லா இருக்குன்னு சொல்றோம், எப்படியா விஜய் கிட்ட வேலை போவான்? நீ எப்படி வந்து சரி இருங்க, ஸ்டாலின் போக கூடாது, ஸ்டாலின் போக கூடாதுன்னு சொல்றேன். எடப்பாடி அந்த வேலை பண்ணியிருந்தா எடப்பாடிக்கு இதை விட்டு நான் வெறும் உறுப்பினர் தான் முதல்ல வெளியேறி இருப்பேன். அந்த மாதிரி ஸ்டாலினோட போக கூடாதுன்னு அம்மா கனவுல வந்து நீல விஜய் பின்னாடி போய் கொடி பிடின்னு சொல்லிச்சா? வேற என்ன கட்சியை எப்படி காப்பாத்துறது? 5 மணி நேரம் கட்சியை எப்படி காப்பாத்துறது? விஜய் அன்னைக்கு போய் காத்துக்கிட்டு இருந்தார். நீங்க முதலமைச்சர் ஆயிட்டார், அது வேற விஷயம். அம்மாவை பாக்குறதுக்கு 5 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தார். அம்மா வந்து கனவுல தோணி எல்லாம் போய் விஜய் ஆதரிங்கப்பா, அப்பதான் அதிமுக தொடர் தோல்விகள்ல இருக்கிற ஒரு கட்சியை சோரம் போனவனுங்களா? சார் சோரம் போன தொடர் தோல்விகள். அதுக்கு நீ எங்க போய் பொதுக்குழுவோட கதவுல தட்டி இருக்கணும். பனையூர் பங்களா கதவு எதுக்கு தட்டின? கட்சி மேல உனக்கு அக்கறை இருந்தா நீ தட்ட வேண்டிய இடம் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டியா நீ வந்து துண்டை போட்டு கேட்டுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பனையூர் பங்களாவை போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு விளையாட்டு போட்டியில கூட தோத்துட்டா சோபா வந்துச்சா? கேக்குற கேள்வி உள்வாங்கிக்கோங்க. ஒரு விளையாட்டு போட்டியில தோல்வி அடைந்தால் கூட அவங்க நான் பொறுப்பேற்று இந்த பதவியை ராஜினாமா செய்யறேன், எனக்கு இந்த கேப்டன் பதவி வேண்டான்றாங்க. ஒரு நிறுவனத்துல தொடர் தோல்விகள், ஒரு சிஇஓவோ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க நாங்க விளைவிக்கிறோங்க, சிஓஓவோ நாங்க விளைவிக்கிறோம், ஏன்னா என்னால இங்க சஸ்டைன் பண்ணி இது பண்ணி பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியல அப்படின்னு இபிஎஸ் அதை செய்ய மறுக்கிறார். அதற்காக அந்த தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாரு, பிடிவாதம் பிடிக்கிறாரு, அடம் பிடிக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வையை சொல்லிட்டே இருக்காங்களே எல்லாருமே. சொல்லலாம்ல, சிவி சண்முகத்துக்கும் தங்கமணி, வேலுமணி, எல்லா மணிங்களுக்கும் எல்லாம் மணி ஆற்ற மணிங்களுக்கு, மணியை பார்த்து மணி ஆற்ற மணிகள் எல்லாம் நான் என்ன கேட்கறேன்னா, ஐயா நீங்க சொல்றது வாஸ்தவம். ஒரு அதிமுக ஆதரவாளனா எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்குது. 2017 இருந்து தொடர் தோல்வி இந்த கட்சி அப்படிங்கிற 11 தோல்வி, 25 தோல்வி பழனிசாமின்னு வச்சுக்காங்க. 99 தோல்வி வாங்கிட்டு இருக்கிற ராகுல் காந்தி, அவனை பத்தி பேச மாட்டீங்க. இன்னும் 1 அடிச்சா செஞ்சுரி. எடப்பாடி அவரோட போட்டி போடுறாரு கூட வச்சுக்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு உங்க ரத்த கொதிப்பு, உனக்கு இருக்கிற எல்லாமே எனக்கு இருக்குது. ரத்த கொதிப்பு, சுகரு, பிபி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி கேட்கிறேன், நம்ம கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா பொதுக்குழுவை கூட்ட சொல்லிட்டு பொதுக்குழுவில் இந்த கேள்வி முதல்ல கேட்பீங்களா? அதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளரை மீறி நாங்க போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து, விஜய்க்கு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து உங்க கட்சி எப்படியா வளர்ப்பு? தயவு செஞ்சு இதுக்கு நேரடியா பதில் சொல்லு. தயவு செஞ்சு மனசா வேற என்ன தனியா நின்று எப்படி இங்க கேம் அரசியல் பண்ண முடியும்? அவங்க போறது எவ்வளவு ஒரு கேவலமான 5 வகையான நல்லா ஐரூட்டு பொரியல வச்சுட்டு பக்கத்துல கொஞ்சம் நரகளை எடுத்து வச்சு அதை பார்க்காம தின்னுங்கிறது எவ்வளவு கேவலமோ அந்த மாதிரி. நான் குறைச்சி சொல்லல, ஒரு ஒப்பீடுக்காக சொல்றேன். ஆரம்பிச்ச 53 வருஷத்துல 32 வருஷம் ஆளுங்கட்சி, 2 வருஷத்துல அது ஏதோ பெரிய மேஜிக். அவர் இன்னைக்கு முதலமைச்சரா வந்து உட்காந்துட்டாரு. ஒரு கட்சியை ஆதரிச்சு நான் வந்து உங்க சபார்டினேட்டா போறேன், 3வது இடத்துக்கு நான் இறங்கி போறேன்னு மந்திரி ஆதரவு சார். அவங்க அதிகாரத்துக்கு இடம் பிடிக்கிறதுக்கு போதுமான நம்பர்ஸ் இல்லம் போது ஆதரவு கொடுக்குறாங்க. இதனால் இவர்களும் பலம் பெறக்கூடும். இதனால் இவர்களும் பலனா அதிமுகன்ற ஒரு கட்சியை மீட்டெடுக்க முடியும். மாட்டிட்டியா சார்? அதிமுகன்ற கட்சிக்கு உயிர் கொடுக்கிறார் விஜய். பிஜேபி சேட்டுக்கடையில் இருக்குதா அதிமுக? ஆமா சார், வீழ்ந்து கிடக்குது சார், வீழ்ந்து கிடக்குது. இல்ல நான் கேக்குறது, பலம் கிடைக்குமா பலன் கிடைக்குமா? கரெக்டா சொல்லுங்க. பலம் கிடைக்கும். பலம் எப்படியா? அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு பலம் கிடைக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச கட்சிக்கு பின்னாடி போய் நின்றுட்டு
53 வருஷம் ஆரம்பிச்ச கட்சி 32 வருஷம் ஆட்சியில இருந்த போயிடுச்சு, கட்சி இப்ப கூப்புக்கு போயிடுச்சு, 3வது இடத்துல இருக்கு. போய் விஜய்க்கு 3வது இடம் போயிருக்கு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நான் இல்லைன்னு தான் மறுத்தனா, 3வது இடத்துக்கு போனத விஜய்க்கு போய் கொடி பிடிச்சி அண்ணன் விஜய் வாழ்க வாழ்கன்னு சொன்னா எப்படியா உன் கட்சி பலம் சேர்த்தோம்? அதுக்குதான் நான் சொல்றேன் பொதுக்குழுவை சார், இது கூட்டி ஏதோ உறவாட முடியாத கட்சியில சார். ஏற்கனவே ஒரு கொடி பறந்த உடனே அரூர்ல, நம்ம ஊர் பக்கம் தான், அரூர்ல ஒரு கொடி பறந்த உடனே பிள்ளையார் சொல்லி போட்டவர் தான் எடப்பாடி. கரெக்டா? இல்ல சார், பழைய வரலாறு எல்லாம் இப்பதானே சார் எல்லாம் நடந்தது. இது ஏற்கனவே பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரு கூட்டம் தானே சார் இது. தயவு செஞ்சு கட்சியுடைய நிர்வாகிகளை சந்திச்சு இந்த மாதிரி தோத்துருக்கிறோம், அவர்கிட்ட சொல்லி பொதுக்குழுவை கூட்ட சொல்லுங்கன்னு பொதுக்குழுல நீ விவாதம் பண்ணி எடப்பாடி தலைமையே நீ கேள்விக்குறி ஆக்கியிருக்கலாம். அதுல தவறு சொல்லல. உன்னுடைய நோக்கம் அது இல்லை. நான் கேட்கிற பச்சை பிள்ளை கூட தெரியும், பனையூர் பங்களாவில் போய் காலிங் பெல் அடிச்சுட்டு அவருக்கு கொடி பிடிச்சி எப்படி அதிமுக வளர்த்துவேன்? ஒரு பலம் கிடைக்கும் இல்ல, ஒரு பலம் கிடைக்கும். பலம் கிடைக்காது, பலன் கிடைக்கும். பலன் கிடைக்கும் இல்ல, அது புது கட்சி, அவங்க என்ன பலன் கொடுத்துட போறாங்க? மணி கிடைக்கும், வேலுக்கு மணி கிடைக்கும், சிவி சண்முகத்துக்கு மணியும் கூட வேறையும் கிடைக்கும். இந்த கட்சி மீண்டும் வரணுமா வேண்டாவா? தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சிக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க ஒருத்தர் உதவி செய்யறேன்றாங்க. என்ன விஜய், உயிர் கொடுக்க உதவி செய்யறேன்றாரு. இந்த நேரத்துல மனசாட்சி இல்லாம கேக்குறீங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊத்துறேன்றாரு விஜய். அல்ல இன்னொரு சொல்ல, நம்ம அதை அந்த படத்திற்கு எல்லாம் எங்கள் அம்மா அந்த அம்மா தவிச்ச வாய்க்கு நேத்து வந்து விஜய் தண்ணி ஊத்துறாரா? பால் ஊத்திட்டு போயிருங்க, இருக்கு பால் ஊத்திட்டு போயிருங்க. எத்தனை புரட்சி தலைவர்கள் கண்டெடுத்த கட்சியை வந்து நேத்து வந்து விஜய் ஏண்டா சோரம் போறதுக்கு வேற காரணம் இல்லையா உங்களுக்கு? பொழப்பு, அரசியல் பொழப்பு, நக்கி பொழைக்கிற பொழப்பு உங்களுக்கு. வார்த்தை வேண்டாம், வார்த்தை வேண்டாம். இப்ப எடப்பாடி கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? இப்ப கூட அண்ணன் சிவி சண்முகண்ணே, உனக்கு எனக்கு என்ன பங்கு? நீ பெரிய தலைவர், நீ 2 பிள்ளைய வேண்டல, எடப்பாடி பழனிசாமி பிள்ளைய வேண்ட சொன்னல. நான் கேட்கறேன், நாங்கள் அம்மா மீது ஆணையிட்டு சொல்றோம், வா அம்மா சமாதிக்கு நாளைக்கே வரலாம், தொண்டர்களை வர சொல்லி. என் 2 பிள்ளை சத்தியமா நான் விஜய் மந்திரி சபையில பங்கேற்க மாட்டேன், நான் எந்த வாரியும் சொரியும் பொரியும் எதுவும் கேட்க மாட்டேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். விஜய் மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்காக மட்டுமே தான் வந்தேன். அதிமுகவை வளர்த்த மட்டும்தான் வந்தேன், வெளியிருந்து ஆதரவுன்னு சொல்ல நான் இங்க இருந்து உருளத்தாண்டவம் போட்டுக்கிட்டு விழுப்புரத்துல நைட்டு 7 மணிக்கு கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பா அவர் ஏன் சார் மிஸ் பண்ணோம்? இல்ல, கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணோம்? காலைல போய் விழுந்து நான் மன்னிப்பு. ரைட் சார், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அரசியல்ல யாரும் வந்து சாமியார் மடம் முடியாது. அதுக்கு என்ன ஆணியனுக்கு வந்து நான் கட்சியை காப்பாத்துறேன்னு சொல்றேன், ஒன்ன காப்பாத்திக்கிறேன்னு சொல்ல, ஒன்ன காப்பாத்திக்கிறேன்னு சொல்ல. என்னோட கேள்வி அதுதான். ஐயா, நான் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேன். நான் இவ்வளவு நியூட்ரலா எடப்பாடி பழனிசாமி இன்று கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய தலைவர், தோல்விக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும், அதற்கு உரிய அவர் கட்சியில மறுசீரமைப்பு பண்ண வேண்டும். நான் மறுக்கவே இல்லை. அத கேட்கிற யோகியம் இருக்குதா சோரம் போனவனுங்களே நான் உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். நீ பனையூருக்கு போய் பங்களா கதவை தட்டி கொடி பிடிக்காம இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடி திருப்பி பிடிச்சிருந்தீங்கன்னா உன்னை வாழ்க்கை இருப்பேன் முன்னாடி வந்து. இறுதி கேள்வி சார், இவ்வளவு பெரிய தோல்விக்கும் காரணம் பொறுப்பேற்க வேண்டியவர் தலைவர், பொதுச் செயலாளர். அவர் ஏன் இன்னும் வெளிப்படையா பேசவே மாட்டேறாரு? இவங்க தப்பு பண்றாங்க ரைட்டு, விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க ரைட்டு, அது ஒரு சாப்டர். அவங்க ஏதோ பதவி ஆசையில கூட போறாங்க. உங்க வாதத்துக்கே நான் வரேன். இபிஎஸ் அவர்கள் ஒரு வெளிப்படையான பேட்டி, ஏன் இந்த கட்சி இந்த அளவுக்கு தொடர் தோல்வியை, நம்ம தலைமையில தொடர்ச்சியா தோத்துட்டே இருக்குமே, நம்ம என்ன பண்ணணும்? இல்லைன்னா நான் தோல்விக்கு மனமுந்து, நான் தோல்விக்கு பொறுப்பேற்று, நான் ஐயா ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, நானே பொறுப்பு, அந்த போல அது போல ஏன் வந்து இபிஎஸ் பேச மாட்டேன்றாரு? அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவர் ஒரு 10 நாளா லீவ்ல போயிருக்கிறார். யாருக்கு? இபிஎஸ்கா? வேற என்ன சொல்றேன்? இதுல என்ன அனுபவம்? இதுக்கு மேல கத்தி இது நான் உங்க வாதத்துக்கே வரேன். என்ன அனுபவம் இது? இல்ல நான் என்ன, இது என்ன ஒரு தலைமை பண்பு? அதாவது ஒரு தலைவர் பொறுப்பேற்கணும்ல. நான் நிச்சயமா பொறுப்பேற்க, அதுதான் சொல்றேன். என்னைக்கு? அவசரத்துக்கு இன்னைக்கு சாயந்தரமே போலாமா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாருங்க, அங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அடிமை கூட்டம் 200 ரூபா ஊப்பி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் 200 ரூபா ஊப்பி, அவளுங்க எல்லாம் அங்க வந்து எல்லாம் ஜால்ரா கூட்டம். அங்க ஒருத்தன் போய் இதுல சமாதியில உட்காந்து எழுந்து வா தாளை வா எழுந்து வா, அவன் இருந்தாலும் ஜெயிச்சானா தோத்து போயிட்டானா? அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. ஏவாது வேலு அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. இங்கதான் வழி இல்ல. ஆமா, செம்மையா ட்ரெண்டிங் ஆச்சு. நம்ம விஎஸ் பாபு தான் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு நீங்க ஜெயிச்சிங்களா அங்க கொளத்தூர்ல? எனக்கு ஒரு கண்ணுதாயா போச்சு. அங்க தலையில டோப்பாவில் ஆரம்பிச்சு கால் வரைக்கும் போயிருச்சாயா? எனக்கு ஒன்றும் போல. எனக்கு சும்மா இங்க வழியே இல்லையே சார். செராய்ப்பு தாயா? இல்ல, இங்க வழியே இல்லையே. தோத்து போயிருந்த கட்சி தாயா? எப்படி மூணாவது போன கட்சி வெறும் செராய்ப்பு. சரி, வெறும் செராய்ப்பு. நாங்க ஏற்கனவே என்னத்தையாவது வராத பேசுறீங்க சார். 66ல இருந்து 47 வந்திருக்கிறோம். 133ல இருந்து எழுந்து வா, தமிழகத்தை தலைகுமியே விட மாட்டோம், ஓந்தாலேயே இல்லையே, ஓண்டோப்பாவே கழட்டிட்டாங்களா? அட்டி அங்கெல்லாம் கை கால் எல்லாம் இது இங்க செராய்ப்பு தான்.
நான் ஒரு விஷயம் சொல்றேன். ம். அதிமுக இன்னைக்கு ஒரு சிரம திசையில் இருக்குது. தமிழ்நாட்டோட நீங்க கேட்குற இறுதி நான் அதை வைண்ட் அப் பண்ணிடுறேன். தமிழக அரசியல் வரலாறை பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி பலமாக இருந்தது. அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜஸ்டிஸ் கட்சி இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவோட எழுச்சிங்கிறப்ப காங்கிரஸ் ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம் இருந்தது. அதிமுக என்னைக்கு வந்ததோ அப்போ காங்கிரஸ் மெல்ல 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 களத்துலேருந்து வெளியேறி அது திமுக அதிமுக அப்படின்னு மாறிச்சு. இதை நடுவில் மாற்றுறதுக்கு உழவர் உழைப்பாளர் கட்சி, இந்த காமன்வெல்த் கட்சி இதெல்லாம் நடுவில் வந்தது. வன்னியர்களை அடியொத்தன கட்சிகள்லாம் வந்தது. டாக்டர் ராமதாஸ் வந்தார், வைகோ வந்தார், விஜயகாந்த் வந்தார், ஜி.கே. மூப்பனார் வந்தார். ஆனால் இவங்க எல்லாத்தையும் மீறி தமிழ்நாடு என்னைக்குமே பைப்போலர்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி அதிமுக திமுகங்கிற களம் கதம். இன்னைக்கு விரும்புகிறோமோ விரும்பலையோ மரியாதைக்குரிய விஜயுடைய தாவேக்கா தான் இனிமேல் வந்து நம்பர் 1 பிளேயர். அவர் நீங்கள் என்னதான் இப்போ ஒரு ஸ்பைக்கில் போயிருக்கிறார். நாளைக்கு ஒரு டவுன்ஃபால் ஆச்சுன்னா கூட ஒரு 25% வாக்குகளுக்கு அவங்க நிச்சயமா குறைய மாட்டாங்க. ஸோ 2வது இடத்த நம்ம சந்தானத்துக்கு சைடு ஆக்டரே, அவன் பேர் என்னப்பா, உதயநிதி, சாரி மறந்து போச்சு, பதவி பெறணும்னு எல்லாம் மறந்து போச்சு. அவர் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு. அவர் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு இருந்துக்கு நேத்து என்னவா இருந்த இல்ல சார், இபிஎஸ் இன்னைக்கு எம்எல்ஏ அவ்வளவுதான் இல்லன்னு சொல்லிவிட்டுமே. 98,000 ஓட்டு வாங்கிச்சு. உங்க அப்பா என்ன பண்ணார்? இல்ல நீங்க உதயநிதியை பேசுறீங்கன்னா, இல்ல சார் உதயநிதி பேசுறீங்கன்னா நீங்க ஐயா ஸ்டாலினுக்கு போறீங்க. எடப்பாடி கே பழனிசாமி தமிழ்நாட்டிலேயே அதிக 98,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சார். தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன். உங்க அப்பன் தலைகுனிஞ்சு நிக்கிறார். அதை பாரியா விஷயத்தை நான் பேச விடு. தமிழக களமே எப்பயுமே பைப்போலர்ல போயிடுச்சு. அதுல வந்து இன்னைக்கு நம்பர் 1 தாவேக்கா, நம்பர் 2 இடத்தை தக்க வைக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணும். ஆனா அது ஒரு இல்ல திமுக தான். ஐயா உங்களுக்கு மனசு இல்ல சார், நீங்க முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். அவங்க தான் நம்பர் 2. நான் சொல்லுது அது என்ன, அவங்க தக்க வைக்க முயற்சி பண்றாங்க. நான் இல்லன்னு சொல்ல, நம்பர் 2 இடத்தை தக்க வச்சுக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்கன்னு சொன்னேன். முயற்சி பண்ணல, அவங்க தான் 2வது இடம். அதை சொல்லுங்க. இப்ப 2036 76 வரைக்குமா அவங்க தான். ஆனால் என்னைக்குமே ஒரு தீசிஸ் விஜய்ங்கிற ஒரு அரசியல், ஒரு புதிய கருத்து ஒரு உருவாயிருக்கிறப்ப அதுக்கு ஆன்டி தீசிஸ்ன்னு ஒன்று உருவாகும். நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் முதல்ல நான் அதை குறைச்சி சொல்ல, அது கிட்டத்தட்ட திராவிடத்தை தன் பேர்ல இல்லாம திமுகவோட 2.0 தான். நான் சொல்ல இதையாவது கொஞ்சம் குறுக்கிடாம கேட்டுக்குங்க. நீட் எதிர்ப்பு, சிஏஏ எதிர்ப்பு, மத்திய அரசு ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு சொல்றது, ஜிஎஸ்டியை எதிர்க்கிறது, எல்லாமே திமுக என்னென்ன பண்ணுதோ. ஜெயிச்ச உடனே எங்க போனாரா? ஈவேரா திடலுக்கு போய் கும்பிட்டாரா? கொள்கை தலைவரா ஈவேராவா வச்சுக்கிறாரா? திமுகவுடைய கட் அண்ட் காப்பி பேஸ்ட் தான் விஜய். பேர்ல அதுல திராவிடம்னு இல்லையா ஒழிய எந்த வித்தியாசமும் இல்லாத ஒரு திமுகவுடைய தொடர்ச்சி தான். அப்ப மக்கள் எல்லாமே இனிமேல் சிந்திச்சு, இது என்னடா பார்த்தா வந்து அது ஓல்டு திமுக, இது விஜயோட நியூ திமுகங்கிறப்ப ஒரு ஆன்டி தீசிஸ் தமிழகத்தில் வந்தே தீரும். நான் நம்புறது திரு எடப்பாடி பழனிசாமி வந்து நீ பார்க்காத தேவதையோட பார்த்த இவர் பரவாயில்ல, இவரை தாண்டி ஹூ இஸ் நெக்ஸ்ட்? எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அது ஒரு ஏடிஎம்கே, அது ஒரு ஃபிராக்ஷன் இருக்குல்ல. தமிழ்நாடு தாண்டிய தலைவர்கள் இல்ல, அந்த ஃபிராக்ஷனும் பேசி ஆகணும்ல. அவங்களும் ஏடிஎம்கேன்றாங்க. இப்ப யார் ஏடிஎம்கேன்னே தெரியல. சரி, நான் அதுக்கே வரல. நான் என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தர், நான் என்னோட இது வந்து ரெட்டலையும் தொண்டர்களும் இன்னைக்கு தன்னை ஒரு 10 வருஷமா தோல்வி ஏற்பட்டாலும் தன்னை ஒரு தலைவராக அதிமுக தலைவராக நிலைநிறுத்திக்கிட்டார். அவர் ஆத்ம பரிசோதனை பண்ணி படு பாதாளத்துல போயிருக்கிற அதிமுகவை ஏதாவது ரிவாம்ப் பண்ணி அவர் கொண்டு வருவாருன்னு நம்புறேன். அதே சமயம் எப்பவுமே அதிமுகவுக்கு இதே பிரச்சனை இல்ல, ஏதாவது ஒரு ஃபேக்ஷன் வந்துருது, ஒரு பிரிவு வந்துருது. சொன்னாவே இல்ல, தொடர்ச்சியா அதிமுகவுக்கு இந்த பஞ்சாயத்து தீக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு சார். பயந்துகிட்டு இருந்தானுங்க, ஜெயலலிதா அம்மாவை கண்டு பயந்துட்டு இருந்தான். பழனிசாமி நேற்று வரைக்கும் பக்கத்துல தான் நீ உட்காந்துருந்தேங்கிறது இவங்களுக்கு அந்த ஏத்துக்கக்கூடிய மனசு இல்ல. பன்னீர்செல்வத்துக்கு தான் பிரச்சனை. சாதாரண கோமணம் கட்டின விவசாயி இந்த இடத்துக்கு போறப்ப பிரச்சனை தான். அதிமுகவோட உயிர் பிரச்சனையே இதுதான். ஏன்னா இது வந்து அந்த நட்சத்திரங்களை கண்டு அவங்கள பார்த்து கை தட்டி ரசிச்சு அவங்க கிட்ட கை கட்டி நின்ன கூட்டம். அப்போ நம்ம கூட இந்த சாமானியனை ஏற்றுக்கொள்ள இவர்கள் மறுக்கிறார்கள். நாளைக்கு இதே இந்த சி.வி. சண்முகம் ஒன்று வச்சுக்க வேணாம், காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சி.வி. சண்முகம் தலைவர், 6 மணிக்கு மேலே வேலுமணி, ஏன்னா 6 மணிக்கு மேலே அண்ணன் வேற அவதாரம் எடுத்துருவார், வேலுமணி தலைவர்னு வச்சுக்கப்பா, என்னமோ பண்ணுங்க. ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், தமிழகத்தில் வந்து இந்த வெற்றிடத்தை வந்து ஒரு ஆன்டி தீசிஸ் வரணும் அப்படின்னா பாஜகவிற்கு கொள்கை ரீதியா என்ன தமிழ்நாட்டில் இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலையும் பாஜகவும் கருத்து வேறுபாடுபட்டு 2 பேரும் நிக்கிறாங்க. ஆனா குடும்ப சண்டை. இந்த இடத்தை தயவு செய்து மேல்மட்ட பாஜக தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் இனிமேல் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இந்த 4 தடவை நின்று 7 தடவை தோத்தது, இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு. அண்ணாமலை பக்கம் பேசுறீங்க? 100%. மணிகண்டனா? அண்ணாமலையை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறேன். அண்ணாமலை உங்களுக்கு இன்னும்
வயசு இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அழிக்கிறேன்னு எனக்கு இன்னைக்கு அரசியல் களம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் மாறினதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா, இது திமுகவோட 2.0. இங்க இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், தேசியத்தை எதிர்க்கக்கூடியவங்க, மத்திய அரசு குன்றிய அரசும்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் என்னைக்குமே தேசியத்திற்கு ஒரு இடம் இருக்குது. அந்த தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சியா இருந்த அதிமுக இன்னைக்கு பலமிழந்து போயிருக்கிறப்ப தேசியத்துக்குன்னு இருக்கிற அந்த இடத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனஸ்டா சொல்றேன், அண்ணாமலை மேல எடப்பாடி பழனிசாமி அவர் தரமிறக்கி பேசுறாரு அப்படிங்கிறதுனால அவர் நான் பல முறை முதல்ல நான் ஆரம்பிச்சப்ப அவர் வாழ்த்தி பேசுறேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. பல முறை அவர் நான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்திற்கும் தமிழக பாஜகவிற்கும் அண்ணாமலை ஒரு தவிர்க்கப்பட முடியாத நபர். எடியூரப்பாட்ட எப்படி 10 வருஷம் கட்சியை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டடா அட்டானிமஸ் பவர் அவர்கிட்ட கொடுத்து இந்த பக்கத்துல கமலாலயத்தை சுத்தமா வெள்ளை அடிச்சு இந்த 4 தடவை நின்று 7 தடவை தோத்துது, எந்த எலெக்ஷன் வந்தாலும் நானே தான் நிற்பேன் அப்படின்னு இந்த எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிவிட்டு அண்ணாமலையை தனிப்பட்ட ஒரு தலைவராக போட்டாங்கன்னா எழுதி வச்சுங்க 2031 களம் மரியாதைக்குரிய விஜயா, உதயநிதியா, அண்ணாமலையா, அந்த இடத்துல பழனிசாமியும் இருக்குதுங்கிறது என் ஆசை. ஆனால் கலை யதார்த்தம் இன்னைக்கு அப்படி இருக்குதா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு அதை பதிவு செய்கிறேன். அந்த அதிமுக அழியக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். அதே சமயத்தில் விஜய்ங்கிற 2.0க்கு எதிராக ஒரு ஆன்டி தீசிஸா ஒரு தேசிய கட்சி பாஜக வரணுங்கிறதும் என்னுடைய விருப்பம். ரைட். எடப்பாடியிலேருந்து அண்ணாமலைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கீங்க. நான் ஷிஃப்ட் ஆகல. இதுதான் என்னோட இதை வேண்டுகோளை கொச்சப்படுத்தக்கூடாது. நான் பழைய ஊப்பியா இருந்து புதிய ஊப்பிக்கு ஆயிட்டேன்னு சொல்லலை. நான் சொல்றத இது ஒரு திமுகவுடைய 2.0. நேற்று வரைக்கும் அவரு இப்போ நம்ம பழசு இருந்தாங்க, அதே இடத்த நீ கோட் சூட் போட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒரு கொள்கை, ஆனால் விஜய்கிட்ட ஒன்று நான் நல்ல வேலை ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, எல்லா கொள்கையும் திமுக ஈயடிச்சாங்க காப்பி தான், ஆனால் உங்களை மாதிரி குடும்ப ஆட்சி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். அதை நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அப்போ திமுகவில் அந்த ஒரு விஷயத்தில் மாறுபடுறீங்க. அதே திராவிட சித்தாந்தம் ஈவேரா திடலில் போய் மாலை போட்டு கும்பிடுறீங்க. இப்போ எம்ஜிஆரை ஏற்றுக்குவீங்க, அண்ணாவை ஏற்றுக்குவீங்க. ஆனால் ஜெயலலிதாவை மட்டும் ஊழல் பேர் வழி ஊழல் கட்சின்னு சொன்ன அந்த விஜயோட போய் நாங்கள் கூட நின்று ஆட்சியை காப்பாற்றி கட்சியை காப்பாற்றுவங்கண்ணா அப்படின்னு சொல்கிற சிவி சண்முகம் வாழ்க, தங்கமணி வாழ்க, வேலுமணி வாழ்க, ரத்தமில்லாத நத்தம் விஸ்வநாதன் வாழ்க. அதிமுக எப்படியும் வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இதை மீண்டு வருவார். ஆனால் தமிழகத்திற்கு இப்போ தேவை. ஏன்னா நான் ஏன் அதை சொல்கிறேன்னா பாயிண்ட்டை புரிஞ்சுக்க, தேசியத்தை உள்ளடக்கி ஒரு திராவிட கட்சி அதிமுக. கவர்னர் வேண்டாம், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்ட கேள்வி இல்லை. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசின கட்சி இல்லை. அந்த கட்சி இன்னைக்கு மங்குதுங்கிறப்ப அந்த தேசியத்தை உள்ளடக்கி ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிற அடிப்படையில் பாஜக தமிழகத்திற்கு தேவை, அண்ணாமலை நிச்சயம் தேவை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி பேசியிருக்கிறது பெரிய பிரேக்கிங். இது நான் மக்கள்கிட்ட கொடுக்குறேன். நேரில் நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி திரு மணிகண்டன். நன்றி.